என்னோட பேர் வந்து ரம்யா. என்னோட நேட்டிவ் வந்துட்டு ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். இது என்னோட செகண்ட் அட்டெம்ப்ட்டு. ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து நான் வீட்டிலேருந்து தான் படித்தேன். ஒரு 6 months தான் படிச்சிருப்பேன். ஆக்சுவலி ப்ரிலிம்ஸ்லேயே போயிருச்சு. இன்ஸ்டியூஷன்லாம் பெருசாக போகணும் அப்படின்னா கொஞ்சம் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் வேணும். அந்த டைமில் எங்கள் வீட்டில் வந்து சப்போர்ட் பண்ண முடியல. சரி நம்ம வீட்டிலே படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டிலே படித்தேன். ப்ரிலிம்ஸே கிளியர் ஆகலைங்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி நான் எங்கள் அப்பா கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு வருஷம் மட்டும் டைம் கொடுங்க, நான் படித்து எப்படியாச்சும் இந்த 1 year கிளியர் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க எதுவுமே யோசிக்கல. சரி ஓகே நீ போய் படி. அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவங்களுக்கு காசு ரெடி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே. ஆனால் ஏதோ ஒன்று பண்ணி என்னை இங்கே சேர்த்து விட்டாங்க. நானும் வந்து ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருந்தேன். அப்போது வந்து ஒரு 1 monthலேயே பயங்கர கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. நான் எப்படியாச்சும் இந்த டைம் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு 3 months போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. எங்கள் அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ரொம்ப செலவாச்சு. கிட்டத்தட்ட 3 months அவங்க ஜாப்கே போகல, ஐசியூவிலே வச்சுருந்தாங்க. அந்த 3 months வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு வந்து பேசாமல் நம்ம குவிட் பண்ணிட்டு போயிடலாம், பாதியிலே நம்ம போயிட்டு ஏதாவது ஜாப் போயிட்டு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் அப்படின்னு தோணுச்சு. எங்கள் வீட்லேயும் ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அம்மாவையும் சரி அப்பாவையும் சரி, இவ்வளோ உடம்பு சரி இல்லாமல் இருக்கும் பொழுது ஏன் படிக்க வைக்கிறீங்க, பேசாமல் மேரேஜ் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. அப்போ வந்து எங்கள் அப்பா அந்த பெட்டில் இருக்கும்போது கூட என்கிட்ட சொன்னார், அதெல்லாம் நீ வரவே கூடாது, என்னை வந்து பார்க்க கூட கூடாது, நீ படிக்கணும், படிச்சுட்டு கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ என்கிட்ட வந்து பார்க்கணும், நீ எந்த வேலைக்கும் போக தேவையில்ல, எதுவும் பண்ண தேவையில்ல, நான் பார்த்துப்பேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொன்னார். நான் அதையும் மீறி ராஜா சார் கிட்ட கேட்டேன் ஒரு டைம், நான் இங்கே ஏதாவது வேலை பார்க்கலாமான்னு கேட்டேன். மறுநாள் நான் வீட்டில் போய் கேட்கும்போதும் கண்டிப்பாக நீ போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட தம்பி வந்து எனக்கு பெரிய சப்போர்ட். எனக்காக வந்து அவன் நிறையா படிக்கணும்னு ஆசைப்பட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டு வேலைக்கு போனான். இப்போயும் அவனுக்கு பிடிக்காத ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கான். சீக்கிரம் அவனுக்கு வந்து பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. எங்கள் அப்பா அதுக்கப்புறம் 3 monthsக்கு அப்புறம் ஸ்ட்ரகிள் பண்ணி, எங்கள் அப்பா ஒரு டிரைவர் தான், திருப்பி இப்போது ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தா கூட எனக்காக நான் ரொம்ப இங்கே ஸ்ட்ரகிள் பண்ணுறேங்கிறதுக்காக திருப்பி ஒரு 6 monthsலேயே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சுற்றி கடன் தான். நான் இதுக்கடுத்து 1 yearல நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன் நான் நம்புகிறேன். எங்கள் வீட்டில் யார் என்ன சொன்னாலும் இப்போ வரைக்குமே எனக்கு வந்து சின்னதாக கூட ஒரு ப்ரெஷர் கொடுத்ததில்ல. இவ்வளோ பேர் சொல்கிறாங்க, நல்ல நல்ல பையன்லாம் கேட்குறாங்க, நீ உடனே கல்யாணம் பண்ணிக்கோ, ஒரு நாள் கூட சொன்னதில்லை. என்னை ப்ரெஷராக ஃபீல் பண்ண வச்சதே இல்லை. நான் என்ன சொல்கிறேனோ இப்போயுமே நான் எனக்கு வந்து மேரேஜ்லாம் வேண்டாம், 2 years வந்து உங்கள் கூட தான் இருக்கணும். 7 yearsஆக வந்து நான் வீட்டிலே ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. காலேஜ் முடித்து மதுரை போனேன், மதுரையில் படித்தேன், திருப்பி வந்து 6 months ஒர்க் பண்ணேன், திருப்பி விட்டுட்டு படித்தேன். ஸோ சாலிடாக எங்கள் வீட்டில் நான் இருக்கவே இல்லை, டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. ஸோ 2 years நான் எங்கள் வீட்டில் வந்து ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். எங்கள் அப்பாவுக்கு என்னால் முடிஞ்சது அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்லீப் கொடுக்கணும், ரெஸ்ட் கொடுக்கணும். தூங்காமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இன்னைக்கு கூட வர முடியல அவங்களால. ஸோ அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் எனக்கான ஒரு லைஃப் நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஃப்யூச்சர் ஆஸ்பிரன்ஸ்க்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் பண்ண தப்பு வந்து ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்டாக இல்லை. ஸோ ப்ரிலிம்ஸ் மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன், சுத்தமாக மெயின்ஸ் பார்க்க மாட்டேன் அந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் என்ன பண்ணிட்டேன்னா ஃபுல்லாக மெயின்ஸே பார்த்துட்டேன். ப்ரிலிம்ஸ் வந்து லாஸ்ட்டு ஒரு 20 days 30 days போட்டேன். ஸோ அதனால் மட்டும்தான் நான் ஃபெயில் ஆகிட்டேன். செகண்ட் அட்டெம்ப்டில் அதை நான் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். ப்ரிலிம்ஸையும் சரி மெயின்ஸையும் சரி பேலன்ஸ்டாக கொண்டு போனேன். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 4 hours வந்துட்டு ப்ரிலிம்ஸ் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா ரிமைனிங் வந்து மெயின்ஸ்க்கு பண்ணுவேன். கரெக்ஷன்ஸ் வந்துட்டு நிறையா பார்ப்பேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து எனக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கிடச்சாங்க, பிரியங்கா. அவங்களுக்கு கிளியர் ஆகலை இந்த டைம். ஸோ 2 பேரும் தான் சேர்ந்து படிப்போம். இந்த இன்ஸ்டியூஷனில் என்னை வந்து தனியாக எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது அவங்க இல்லாமல். ஸோ அவங்களுக்கு கிளியர் ஆகலைங்கிறது எனக்கு வருத்தமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இயர் நான் அங்கே இருந்து அவங்களுக்காக கிளாப் பண்ணுவேன் நான் நம்புகிறேன். அவங்க இந்த ஸ்டேஜில் இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ நிறையா பேருக்கு
வந்து ப்ரிலிம்ஸ்லேயே போயிருச்சு. ஸோ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ப்ரிலிம்ஸில் வந்துட்டு டெய்லியுமே ஃபோக்கஸ்டாக டெஸ்ட்டு போடுங்க, கரெக்ஷன் பாருங்கள். அதே மாதிரி மெயின்ஸையும் விடாமல் படிங்க. ஸோ ப்ரிலிம்ஸுங்கிற அந்த ஸ்டெப்பை தாண்டிட்டிங்கனாலே உங்களுக்கு மெயின்ஸ்க்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிரும். டெய்லி வந்து உங்களுக்கு என்னெல்லாம் சோர்ஸ் அக்ரி ரிலேட்டடாக கிடைக்குதோ எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சு படிங்க. வாட் யூ ஸோ யூ வில் ரீப் இட் ஒன் டே டெஃபினெட்லி. ஸோ இன்றைக்கி நீங்கள் சின்ன சின்னதாக போடுற ஸ்டெப்ஸ் எல்லாமே ஒரு நாள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு இங்கே இருக்க அச்சீவர்ஸ் எல்லாருக்குமே ரிசல்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக வர நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து அகாடமிக்கு நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ ராஜா சாருக்கு வந்து ஸ்பெஷலாக தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு டைமும் என்னை பார்க்கும்பொழுது ராஜா சார் கேட்பாங்க, இந்த டைம் கிளியர் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்பாங்க. நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன், கண்டிப்பாக நான் பண்ணிடுவேன் சார், ஜென்ரல் பேங்கிங்லாம் வேணா மாறிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நான் எஸ்ஓ தான் படிப்பேன், நான் எஸ்ஓ கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி நான் இன்னைக்கு கிளியர் பண்ணிட்டேன். எங்கள் அப்பாவால் வர முடியல, எனக்கு ரொம்ப ஆசை. எங்கள் அம்மாவும் எனக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் எங்கள் அப்பாவே கூட்டு வரணும்னு ஆசை, அவங்களால வர முடியல. என் தம்பியாலையும் வர முடியல. எங்கள் அம்மா மட்டும் வந்திருக்காங்க, அவங்கள நான் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுக்கிறேன். இங்கே நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எப்பயுமே மைண்டை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. நான் எப்பயுமே பாசிட்டிவாக மட்டும் தான் திங்க் பண்ணுவேன். அதே மாதிரி என்னை சுற்றி யாராவது நெகட்டிவாக இருக்க மாதிரி இருந்தால் நானே ஒதுங்கிடுவேன். சுற்றி இருக்கவங்களையும் பாசிட்டிவாக வச்சுக்கோங்க, உங்களையும் பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. சீக்கிரம் அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணிடலாம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.